வெல்கம் டு பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 ஷாப்பிங் ஹாலில் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ஸுக்குள்ள திங்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இவங்க இங்கே அரே பண்ணி வரிசையாக வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்கு ட்ரெஸ்ஸு. அவங்க ட்ரெஸ்ஸு கிடையாது, பார்பி பொம்மைக்கே ட்ரெஸ்ஸு. சரி மகா ஸ்டார்ட் பண்ணு. எல்லாமே டைசோலங்க 50 ரூபா. இது வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ். ஓகே அதான் ஒன்று தான் கிட்ட கணிங்க. இவருங்க அந்த ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷூவு எல்லாம் செட்டாக வந்துருக்கு. இது நான் எடுத்தேன், இது மஹி எடுத்தா. டாட்டிக்கு கிறிஸ்டலுக்கு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஏதோ ஒரு பேர் சொல்லுவாள், அது ஏதோ பொம்மைக்கு பேர். அவங்களுக்கு பேர். அதுக்கப்புறம் மஹி சில்ட்ரன் ட்ரெஸ் எல்லாம் எடு. சும்மா காணி ஒன்னொன்னா காணி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாமே நாங்க திருப்பி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் குட்டி பேபிஸ். இது வந்து செல்சிக்கு நைட் ட்ரெஸ், அதுக்கப்புறம் சும்மா ட்ரெஸ், அதுக்கப்புறம் இது நீ கடகடன்னு காணி, அதுக்கப்புறம் அது தொங்குனதை போடலாம். இது நாங்க ரிப்பீட் பண்ணல, மகா சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கானா. இது பார்பிக்கு கிளிப். ஆனா இது நம்ம போடக்கூடிய கிளிப். ஆஹா. ஆனா இது பார்பி கிமோனோ கிமோனோ கியூட் கிமோனோ. அவங்க பார்பிக்கு இல்ல கவரோடி தான் கிமோனோ. ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்பிக்கு. ஒன்று பிங்க், இது வந்து இது மகா உடுத்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஸோ இது ரெண்டு. அடுத்து இது வந்து என்னோடது. அதுக்கப்புறம் இது கூட செருப்பு வரும். ஆமா. இந்த நம்ம ஆக்சுவலா கிமோனோ போட்டுட்டு சரி சரி சரி. ஆனா அதெல்லாம் பார்பிக்கு சேரவே சேராது. சேர்மா. அடுத்தது மக்கி காணி. அடுத்தது காணி, சீக்கிரம் காணிச்சு முடிங்க. அடுத்து கர்டன்ல போடலாம். ஓகே. 10 ட்ரெஸ் எல்லாம். ஆமா நாங்க சைஸ் பார்த்தா. நெக்ஸ்ட் இது வந்து சும்மா ஜாக்கெட். அழகா இருக்கு. ஹூடி. ஃப்ராக். அதுக்கு இது வந்து டாட்டிக்கு கிச்சன். என்ன வரு? ஏப்ரன் டாட்டிக்கு. டாட்டி யாரு? டாட்டி வந்து அந்த பிங்க் கலர் முடி வச்சு பெரிய தலை வச்சிருப்பாளே. நீ ஹேம்ஸ்லீவ்ஸ்ல வாங்கிட்டு வந்து அதுவா? சரி இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அது இது வந்து ட்ரெஸ்ஸுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்க யோசிப்பீங்க, இந்த குட்டி ட்ரெஸ் எல்லாம் தொலைஞ்சிரும். அதுக்கு ஒரு ஐட்டம் வாங்கியிருக்காங்க. இங்க இது வந்து அத பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இது வந்து ஸ்டாண்ட். இதுதான் வந்து அவங்க ஹேங்கர். ட்ரெஸ் எல்லாத்தையுமே. ஆனா அழகா இருக்கு நிஜமா. நான் வாங்கும்போது இது என்னத்த அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆக்சுவலி ட்ரெஸ் எல்லாம் இப்போ இதில் பிரித்து போட்டு காணிப்பாங்க. இதை தாண்டி இந்த குட்டி ஹேங்கர்ஸை பாருங்க. ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் காணாத. சரி போட்டு காணி. சரி போட்டு காணி பார்ப்போம். அழகா இருக்கு. சரி எல்லாத்தையும் மாட்டுங்க, அதில் மாட்டுங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். அழகா இருக்குடி இது. இன்னும் கொஞ்சம் ஹேங்கர் எடுத்துருக்கலாமே. பத்தியா எடுத்தீங்களா? எங்க எடுத்தீங்க? 2 பெரிய பேக்கெட் எடுத்தீங்களா? ஒரே ஒரு பெரிய பாக்கெட் தான் எடுத்தோம். 2 பெரிய பாக்கெட் எடுத்தோம். ஒரே தான் எடுத்தோம். எடுத்துட்டு திருப்பி வச்சிட்டோம். சரி இதெல்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க அவ்வளோத்தையும் மாட்டியாச்சு. ஹேங்கர்ல இந்த குட்டி இந்த பார்பிக்கு ட்ரெஸ் வார்ட்ரோப் வந்து எனக்கு அது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வார்ட்ரோபை விட அழகா இருக்கு. வார்ட்ரோப் கூட வாங்கிருக்கலாம். அதாங்க இல்ல வார்ட்ரோப். அழகா இருக்கு. இதுல இனி வந்து நீங்க ட்ரெஸ் பண்ணணும்னா இதுல இருந்து சூஸ் பண்ணிப்பீங்களா? இதெல்லாம் இந்த ஷூஸ் எல்லாம் இதுல போட்டு சூப்பர் அழகா இருக்கு. ஓகே நம்மளோட ட்ரெஸ் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இந்த குட்டீஸ் வந்து பைத்தியம் மாதிரி வாங்கின ஒரு விஷயம் ஸ்டிக்கர்ஸ். இது எல்லாமே ஸ்டிக்கர்ஸ். என்ன தெரியுமா? நோட்ஸ் வாங்கிருக்கோம். அது ஆனிவர்சரிக்கு, பர்த்டேக்கு, கார்ட்ஸ் பர்த்டே. இது எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் இல்ல, இது வந்து என்வலப். இங்க ஒரு போட்டுருக்கு கார்ட் என்வலப். நீங்க எங்களுக்கு லெட்டர்ஸ் இனிமேல் இதெல்லாம் வச்சு தருவீங்க. இது பர்த்டே லெட்டர்ஸ். ஓ இது வந்து நாங்க வந்து ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா பர்த்டே பார்ட்டிக்குலாம் எடுத்துட்டு போவோம். இதுல லெட்டர் எழுதி தருவீங்களா? சரி என்வலப். அதனால இது வந்து ஸ்டிக்கர் நினைப்பீங்க, ஆனா அது ஸ்டிக்கர் இல்ல, இது ஒரு சீல். என்வலப்ப சீல் பண்ணதுக்கா? ஆமா. இதுல தனி காணி பாப்போம். சீல் போட்டுவோம், அதுக்கு கொடுப்போம். இது வந்து வாக்ஸ் சீல். அடுத்து கடகரன் காணிங்க என்வலப். அடுத்து அது என்னத்த? இது என்னது? லெட்டர் கார்டு. லெட்டர் கார்டு. ஓகே இதுவும் கார்டு. ஆஹா
for you birthday for you வெளியில greeting கார்டா ஆமா சரி இன்னும் கொஞ்சம் ஸ்டீல்ஸ் ஓகே ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் ஆஹா இது ஒரு கார்டு மெசேஜ் உள்ள போட்டுக்கலாம் இது வந்து செட் அப்ப இதெல்லாம் நாங்க இனிமேல் நெக்ஸ்ட் எங்களோட மதர்ஸ் டேக்கெல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம் மதர்ஸ் டே ஃபாதர் இது கவர் பண்ணதுக்கு வந்து இந்த டெடி அழகா இருக்கு ஃபாதர்ஸ் டே வரும்ல அப்போ பண்ணிக்கலாம் மதர்ஸ் டே முடிஞ்சு ABC லெட்டர்ஸ் ஸ்டிக்கர் இது வந்து ஒரு ஸ்டிக்கர் இது என்னன்னா மகா வாங்குனா அவ ஒட்டிப்பா இந்த ஜர்னலிங்ல பண்றதுக்கா இது சரி இது பொச்சாக்கோ ஸ்டிக்கர் ஃபேவரட் அழகா இருக்கு நான் இந்த மாதிரி கேமரா வச்சிருந்தேன் இது வந்து 2 ஷீட்ஸ் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் அனிமல் அழகா இருக்கு டைனோசர்ஸ் அதுக்கு நான் வந்து பேப்பர் டால் என் ஃபேவரட் பேப்பர் டால் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் டால் இத ஓபன் பண்ணல இதோதான் இதோட என்ன பேப்பர் டால் வாங்கிருக்கா தெரியுமா என் பேப்பர் டால் பிடிக்கும் இதை எடுத்து அவ வந்து பேப்பர் டால்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து அவ நோட் புக்ல ஒட்டிட்டு அவளே ஒரு கதை வந்து உண்டாக்கி ட்ரெஸ் பண்ணி விடுவா இந்த இது ஃபேஸை வச்சுட்டு அதுதான் பேப்பர் டால் ஓகே அடுத்து இது வந்து சும்மா அனிமல் ஸ்டிக்கர்ஸ் சும்மா ஓ அப்ப நான் இதை பார்த்தோன்னா ஓவராலா இது ஸ்டிக்கர்னு நினைச்சேன் பட் இது அப்படி கிடையாது இது ஒரு பேப்பர் டால் இது நீ பண்ணிருக்கியா இல்ல அவ வாங்க அழகா இருக்கு 5 ஸ்டிக்கர் பேப்பர் டால் வாங்குனேன் சரி இது அந்த அடுத்து இது மஹி காணிப்பா லாஸ்டா காணிப்பா ஏனா அத பெஸ்ட் இல்ல நிறைய இருக்கு சரி சரி பிக்சர் அது பொறுமை அடுத்து டாட்டூ ஸ்டிக்கர்ஸ் மஹி எடுத்தா இது வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கும் இது மகா எனக்கு கையில போட்டு விட்டுருக்கா டாட்டூ மாதிரி நம்ம இதை வெட்டிட்டு கையில வச்சுட்டு எடுத்தோம்னா டாட்டூ வந்துரும் நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா சிலது வந்து வாட்டர் இது பண்ணாது நம்ம இந்த மிந்தி வந்து இந்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு சாக்லேட்டுக்கு ரேப்பர்ல தருவான் எங்களுக்கு நான் வந்து சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டாலே பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு தான் போறேன் அடுத்து இது வந்து ஒரு பிரேஸ்லெட் இந்த மாதிரி இன்னொன்று இருக்கு மஹிக்கு எனக்கு பிரேஸ்லெட் குரோமி சாண்டி குரோமியா ஃபேவரட் அதுக்கு மகா இந்த கியூட் ஹாம்ஸ்டர் ஒன்னு இதுவும் அனிமல் ஸ்டிக்கர்ஸ் ஆமா அதுவும் தான் ஆனா இது ஹாம்ஸ்டர் இது பப்பி ஓகே இது வந்து சி அனிமல் ஸ்டிக்கர்ஸ் நைஸ் அம்மா இது வந்து அனிமல் ஸ்டிக்கர்ஸ் அழகா இருக்கு 3D அடுத்து இது வந்து நான் வந்து டெடி பேர் கஞ்ச மாதிரி ரேபிட் அழகா இருக்கு இது வந்து ஏதா பர்த்டே கார்ட்ஸ்க்கு மெசேஜ் கார்ட்ஸ்க்கு இது ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி பின்னாடி போட்டுருக்க எக்ஸாம்பிள் ஆமா ஓ சரி சரி இந்த மாதிரி சும்மா இது வந்து போஸ்ட் கார்ட்ஸ் இந்த மாதிரி பின்னாடி காட்டுறேன் சரி அதுக்கு இது ரூம் சென்டர் இது வந்து ஒரு பீஸ் மாதிரி நான் காட்சி குடிச்சிட்ட ஸ்டிக்கர் இது வந்து சும்மா ஸ்டிக்கர் ஹியூமன்ஸ் இது வந்து ஒரு சென்ட் என்ன தெரியுமா ஒரு பீஸ் உள்ள இருக்குல அது சும்மா இல்ல அது சென்ட் இங்க பாரு இதுல நம்ம இது விடணும்னு நினைக்கிறேன் எசென்ஷியல் ஆயில் சென்ட் இருக்கும் அப்படியா சரி அது பிக்சர் அது இருக்கட்டும் ஓகே இது வந்து ரூம் சென்ட் மாதிரி நம்ம போட ஹோட்டல்ல இது பார்த்தேன் ஓகே மகா அதனால அவ ரூம்ல வைக்கலாம் நம்ம சும்மா ப்ளே ரூமுக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்கு இது மாதிரி நான் வந்து அழகா அந்த எலகண்டா பார்த்தேன் ஆனா ப்ளே ரூமுக்கு இதனால கியூட் அதனால அதுக்கு தீக்கு பாருங்க இந்த கிராக்கரி இது காணிச்சு நம்ம அங்க வச்சு டூர்ல வச்சு விளையாண்டோம்ல அதுக்கு அடுத்து என் ஸ்பெஷல் என் ஃபேவரட் இது வந்து ஸ்டிக்கர்ஸ் வச்சு என்னன்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து இந்த கேர்ளுக்கு மேக்கப் பண்ணி இந்த கேர்ளுக்கு அதாவது வர்க் கூட ஆகாது அது வர்க் ஆகுங்க இப்ப நேல்ஸ் ஒட்டல அந்த கேர்ள்ஸ்க்கு அது மாதிரி ஒட்டி ஒட்டி விடுவியா அதுக்கு இன்னொரு பேஜ் இருக்கு ஸ்டிக்கர்ஸ் ஆஃப் இங்க ஆனா இது ஆக்சுவலி அது இல்ல இவ சும்மா அப்படி பிரிட்டெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கா இது வேற ஏதாவது மீனிங் இருக்கும் இங்க நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நேல்ஸ் சூப்பரா இருக்கே ஓகே எப்படி நான் அடுத்து என்ன போதும் டன் இப்போ நான் ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்குது 4 செட்ஸ் ரூலர் இது அப்பா உனக்குன்னு வாங்கணும் இது அந்த காம்பஸ் காம்பஸ் இல்லையா அது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல அது மாஸ்கிங் டேப் ஓகே டெக்கரேட்டிவ் டேப் ஓகே நீடா காணி மஹி டெக்கரேட்டிவ் டேப் ஓகே எரேசர்ஸ் மஹி நீடா அந்த ப்ளைன் பேப்பர் தாம்மா நெக்ஸ்ட்
ஓகே ஃபர்ஸ்ட் மஹி காணிட்டா சொல்லு அது என்னன்னு. இது ஸ்டாம்ப். அது முதல்ல எப்படி இருக்கும் ஹோலா காணி. இந்த காணிக்கலாம். இது இந்த மாதிரி இன்வெஸ்ட் ஸ்டாம்ப்னு இருக்கும். சும்மா நமக்கு பிடிச்ச ஸ்டாம்ப் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய மாடல்ல டைசோல கிடைக்குது. நான் இது என்னதுன்னு யோசிச்சேன். பார்த்தா நில்லுடா ஒரு நிமிஷம். இந்த பிக்சர் போட்டிருக்குல்ல இது வந்து ஸ்டாம்ப் உள்ள இருக்கும். ஸோ மஹி இப்போ அடிச்சு காணிக்க பாருங்க. மினி நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அடிச்சு காணிங்க மகா அடிக்காங்க. இங்க மிக்கி மவுஸ். இது அழகா இருக்கே மிக்கி. அம்மா அழகா இருக்கு. இது என்னது மினி. மினியோட ஹேண்ட் மிக்கி. ஐயோ ஹேண்ட் அழகா. ஹேண்டா அம்மா கிட்ட ஹேண்டோட இது இருக்கு. ஆமா என்கிட்ட ஹேண்டோட டாங்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சீல்ஸ் மாதிரி அந்த ஸ்டாம்ப் மாதிரி அந்த மாதிரி இந்த குட்டீஸ் நிறைய வாங்கிடுவோம். சரி அடுத்து இதெல்லாம் நான் அடிச்சு காணிக்கணுமா? அதை எல்லாம் காணிக்க வேண்டாம். இதுதான் விஷயம். க்ளோஸ் அப்பில் காணிக்கிறேன். இது வந்து பூனைக்குட்டி குட்டி கிட்டி. அடுத்து ஒரு ஹார்ட். அழகா இருக்கு. ஸோ நம்ம லெட்டர்ஸ் ஏதாவது எழுதும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு க்யூட்டாக இருக்கு. ஏம்மா பறந்து போகும் பேப்பர். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா நீங்கள் இனோவேட்டிவாக யூஸ் பண்ணலாம். நீங்க இது என்ன நினைப்பீங்க? பென்னுன்னு நினைப்போம். இது ஆக்சுவலி பேப்பர் கட்டர். ஜூம் பண்ணி காமிப்பியா? ஓகே இது ஆக்சுவலி ஒரு லைட்டா ஒரு பிளேட் இருக்கு. அந்த கட் பண்ணி கட் பண்ணுங்க. இது பென் மாதிரி. ஓகே இது இது ஆமா. சூப்பரா வெட்டிட்ட. எனக்கு தெரியல. உனக்கு இது ரொம்ப இதாட்டு வெட்டணும்னா வெட்டிக்கலாம். சின்ன சின்ன போர்ஷன்லாம் கட் பண்ணலாம். இது சேஃப். அதனால தான் நான் எடுத்தேன். இப்போ நார்மல் பேப்பர் கட் எடுத்தனா அந்த அப்ப இதுல கூட ஒண்ணு நீ வாங்கிருக்க வேண்டியதானே? அடியா ஒண்ணு ஸ்கூல் டைட்டா பண்ணாத. மெல்ல பண்ணு. ஒண்ணு ஸ்கூல் பிளேட் ஆக்கும் அது மஹி. சரியா? சரி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த எப்படி பண்ணுவோம் அந்த பிளேட் வச்சிருந்தேன். அதாவது டிப்பை பிடிக்கணும். ஏன்னா அது சும்மா பண்ணா அது உள்ள போயிடும். டிப்பு பிடிச்சி பண்ணும்போது அது டேஞ்சரஸ். இது சும்மா பென்னு மாதிரி. ஆமா இது ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். என்ன நினைச்சீங்க? இது வந்து மார்க்கர். மார்க்கர்னு நினைப்பீங்க. ஆனா இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. மகா கையில நிறைய வித்னாலெல்லாம் வச்சிருக்கா. சூப்பர். ஐயா அப்பாட்ட கணிப்போம். அப்பா அப்பா இங்க வாயேன். மகி மகி அப்படி பண்ணாது. அப்பாட்ட கணிப்போம். அப்பாட்ட கணிப்போம். ஓபன் பண்ணாத. சும்மா சொல்லணும். மார்க்கர் தானே? அது மார்க்கர் தானடா? ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. ஸ்லோவா ஓபன் பண்ணு. நல்லா இருக்குல்ல? சரி இது என்ன நினைக்க? அப்பாட்ட கூடு கையில. ஆமா என்ன இது கையில வெட்டிடாத. இந்தா சூப்பரா இருக்குல்ல? இது அவங்க இதுக்கு வெட்டதுக்கு அந்த பேப்பர்லாம் கட் பண்ணதுக்கு எட்ஜ். கையை வெட்டிடுவா மாற்றி வச்சு எப்படி இப்போ இருக்காது. இதெல்லாம் நான் 5 வருஷம் முடிஞ்சு. சூப்பர். எப்படி வெட்டி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஆமாம் சரி ஓகே நல்லா இருக்கு. கையில் வெட்டி நெக்ஸ்ட் செட்டு. நெக்ஸ்ட்டு என்னோட திங்ஸு நான் சும்மா வாங்கினேன். இது வந்து மாஸ்கிங் டேப் ஹோல்டர். நான் இப்போ தான் பண்ணோம். அது சும்மா எடுத்து இது ஸ்டார்டிங்னால நான் அதை பிக்கேன். ஸ்டார்டிங் எப்பவுமே பிச்சுருங்க. ஓகே அதுக்கப்புறம் இது பிச்சுட்டு க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஒரு சின்ன பூனை அந்த டேப்பை வந்து ஹச்சி கொண்டாக்க பூனை நினச்சேன். சரி ஓகே அடுத்து. அதுக்கப்புறம் இந்த பாத் பாம். இதுக்குள்ள இந்த சர்ப்ரைசஸ் இது வேணாலும் இருக்கலாம். பாத் பாம் ஒன்று கப்பு இல்லைன்னா இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச்சு. ஓகே ஸ்டிக் ஹைலைட்டர். கொடு கொடு. இதா ஆமாம் கிட்டதா. இதெல்லாம் எப்போ வாங்கின?
இது நான் டைசோல வாங்குனேன். ஆஹா. அதுக்கப்புறம் இது வந்து 5 வே மேக்கப் பிரஷ். கொடுப்பா பாப்பா. 5 in 1. அது வந்து இது எப்படி இருக்கும் டிராவல் மாதிரி. அழகா இருக்கே. ஒரு கேஸ்க்குள்ள இது வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் blush எல்லாம் அப்ளை பண்ணது. எனக்கு நல்ல யூஸ் ஆகும். எனக்கு உனக்கு எதுக்கு? நீ மஹி இது வாங்கியிருக்கா. சூப்பர். இது மூடிக்கலாம். ஆமா ஓபன் பண்ணாத இருக்கு. அடுத்து காணி. ஓகே நெக்ஸ்ட் இது வந்து ஐஷேடோ பிரஷ். ஐஷேடோ அதுக்கப்புறம் சும்மா எல்லா தேவைப்பட்ட பிரஷஸ் எல்லாம். ஓகே அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என் நெயில்ஸ் எரேசர். அதுக்கப்புறம் என் நெயில்ஸ் தான் மெயின். என் நெயில்ஸ் ரொம்ப பிடிக்கும். மஹியும் வந்து நெயில்ஸ் ஆடிக்ட். அதுலேயும் மகாவை அழகா இருக்கு. மகாவை கட்டியும் மஹியை கட்டியும் மகா வந்து நெயில்ஸ் ஆடிக்ட். மேக்கப் 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 முளைச்சு 3 இலை விடல மேக்கப். ஸ்டிக் நெயில்ஸ். இது வந்து சும்மா ஹார்டன்ட் நெயில்ஸ். ஆல்ரெடி ஹார்டன்ட் நெயில்ஸ். இது வந்து ஜெல் நெயில்ஸ். நான் வந்து யூவி லைட் வாங்கியிருக்கேன். யூவி லைட் என்னெல்லாமோ வாங்கியிருக்கு பாருங்க. யூவி லைட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஜெல் நெயில்ஸ் ஜெல் நெயில்ஸ் ஜெல் நெயில்ஸ் ஜெல் நெயில்ஸ் ஜெல் நெயில்ஸ் ஜெல் நெயில்ஸ் எல்லாம் ஒன் டைம் யூஸ் அப்படிதானே? ஆமாம், ஆனால் அது நிறைய நாள் போகும். அடுத்து நெயில் கட்டரா? ஆமாம், நெயில் கட்டர், மேக்கப் ஸ்பஞ்ச். அது என்ன நெயில் ஃபைலர்? அத காணி. நெயில் ஃபைலர். சரி ஓகே, அவ்வளவுதான் மகாவோட. அதுக்கப்புறம் இது ஜெல் நெயில்ஸ். சரி, எல்லாமே ஜெல் நெயில்ஸ் தானே? இது வந்து நெயில் ஜுவல்லரி. அது யாங்குலது. நெயில் ஜுவல்லரி. அது யாங்குலதுமா. அழகா இருக்கு. இது யாங்குலது. அம்மா தான் எடுத்து யாங்குலதுல வச்சா. அடுத்து இதுதான் என் பார்பி. பார்பியின் நாய்க்குட்டியை காணிக்க. இதுதான் என் பார்பி. அதுக்கப்புறம் இவன் எப்படிதான் இருப்பா. அழகா இருக்கா. இனி இதுக்கு மொட்டை அடிப்பீங்கல்ல? அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? மகா, உன் செல்சியை கணிப்போமா? இவங்கள்ட்ட உன் செல்சியை கணிப்போமா? இந்த வீடியோல இதுவுமே உங்களுக்கு தெரியாது. அம்மா எங்க மேக்கப் எல்லாத்தையும் எடுத்துட்டா. இதை கட் பண்ணி பாரு. கட் பண்ண மாட்டேன். உங்க மேக்கப் எல்லாம் நான் எடுத்துட்டேன். மேக்கப் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேங்க, இவங்க போடக்கூடாது அப்படின்னு. அதனால 2 பேரும் கோவத்துல இருக்காங்க. இவ ஒரு கோவம், இவ ஒரு கோவம். அழட்டும், அழுடி சொல்லும். அழுமா அழு. மேக்கப்பா மேக்கப். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் வரும்போது தருவேன், இப்போ தர மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த ஷாப்பிங் ஹாலோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். எக்ஸப்ட் நம்ம வந்து இந்த சாப்பாடு ஐட்டம்லாம் டேஸ்ட் பண்ணுறது, கிட்கேட்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் தனியாக ஒரு டேஸ்டிங் வீடியோ வரும். ஆனால் ஷாப்பிங் ஹால் வந்து இதோடி முடியுதுங்க. ஷாப்பிங் ஹாலில் ஸ்கின் கேர்ன்னு சொல்கிறத விட சில ஐட்டம் வாங்கியிருக்கேன். போன வாட்டி கொரியா போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கின் கேர் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லாமல் ஏகப்பட்டது வாங்கி அது நான் யூஸும் பண்ணல, எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டி நான் ப்ராப்பராக ரெஃபரன்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணுறது மாதிரி ஜாப்பனீஸ் ஜே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்களும் ஜப்பான் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குங்க. இது ரொம்ப வைரல் அண்ட் ரொம்ப பாப்புலர் ஆல் ஓவர் ஜப்பான். பர்ஃபெக்ட் விப்பு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு வந்து கிளென்சர், பெஸ்ட் கிளென்சர். ஆமா, ஏன்னா நான் இது வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் இதை வாங்கினேன். இது வந்து பெஸ்ட் கிளென்சர். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஜென்டிலாகவும் இருக்கும், ட்ரை ஆக்காது ஒரு மாதிரி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து ரைஸ் பேக். இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நான் இதை ட்ரை பண்ணதில்லை, எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு, அதனால நான் இது வாங்கினேன். இது வந்து இந்த மாஸ்க் மாதிரி, ரைஸ் மாஸ்க்கு. இதுவுமே பாப்புலர். அடுத்து ஃபேஸ் இதில் வந்து பெஸ்ட் இது சன்ஸ்கிரீன் வந்து இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு வாங்கினேன். மாத்திக்கணி அப்பதான் மாத்தி. ஓகே, ஸோ இது ரொம்ப பாப்புலரான சன்ஸ்கிரீன்.
குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாப்புலரான சன்ஸ்கிரீன் ஸ்டிக் வாங்கியிருக்கேன். நான் இருக்குல்ல அங்கே பார்த்தேன், யூவி லைட் வந்து படும்போது இங்கே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டோம் உங்களுக்கு ஸ்கின். கரெக்ட். ஸோ இந்த ஸ்டிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரோலர் மாதிரி இருக்கா, இதை நம்ம எடுத்துட்டு அவங்க ஜஸ்ட் இதை மாதிரி அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஈஸி. ஸ்கூலுக்கு கூட இதை கேரி பண்ணிட்டு போகலாம். நான் கேரி பண்ணிட்டு போக போறேன். ஆமா, கட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது சன்ஸ்கிரீன் ஸ்டிக்கு. இது வந்து ஆலோவேரா. இதுலயே நிறைய இருந்துச்சு, பட் நான் ஆலோவேரா எடுத்தேன், ஏன்னா நம்ம வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹேர் கேருக்கு ஒரு நிமிஷம் தான் கட் பண்ணி. நான் ஜப்பானுக்கு போன உடனே அங்க வாங்கினது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹனி ஷாம்பு அண்ட் ஹனி கண்டிஷனர். பெஸ்ட். ஹேருக்கு வந்து ரொம்ப ஜென்டில், ரொம்ப சாஃப்ட். ஆக்சுவலி என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகக்கூடிய ஹேர். ஆனா ஜப்பான்ல நாங்க ஃபுல் டைம் வெளிய சாராச்சி ஃபோன் பண்ணுங்க. கட் பண்ணு. நான் சொன்ன மாதிரி ஜப்பானுக்கு போன உடனே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அது இல்லை, மறந்துட்டேன். என்ன விஷயம்னா ஜப்பான்ல ஃபுல் டே வெளியே தான் இருந்தோம். ஆனால் ஹேர் வந்து ட்ரையே ஆகலைங்க. ஒன்று அங்கே உள்ள தண்ணியா என்னன்னு தெரியல, பட் அந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதில் மெயின் இது வந்து ரொம்ப பாப்புலரும் கூட, ஹனி ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி போடுறதுக்கு ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபீனோ ஹேர் ஆயில். இதுவுமே ரொம்ப பாப்புலரு, பயங்கர வைரலான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபீனோ ஹேர் ஆயில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு இது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீல்லாம் பார்க்குறீங்க, ஜப்பான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே இதுதான் வரும், ஹேர் மாஸ்க். ஸோ இதுவுமே ஹேர் சில்கி ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு நான் எனக்கு இங்கே ஊருக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இந்த ப்ராடக்ட். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இந்த பிக்மெண்டேஷன் வரும் தெரியுமா, அன்ஈவனாக டார்க் ஸ்பாட்ஸு அந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த மெலனோங்கிற ப்ராடக்டை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு பயங்கர வைரலான ஒரு ப்ராடக்ட்டும் கூட, அதனால அது வாங்கினேன். அடுத்து சதீஷுக்கு ஒரு சன்ஸ்கிரீன். இது வந்து மென் செக்ஷனில் ரொம்ப பாப்புலரான ஒரு சன்ஸ்கிரீன். பின்னாடி வேற என்ன வாங்கினேயா, டோரிடான். ஹைலி ரெக்கமெண்ட். நீங்கள் வந்து இது எனக்கு தெரிஞ்ச அமேசான்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லிப்புக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும், லிப் பாம், அதுக்கு வந்து ஹைலி ரெக்கமெண்ட். இதுக்கு வந்து க்ளாஸ். இது க்ளாஸ் இல்லம்மா, இது லிப் பாம். பாம்னா வந்து ஹார்ட் தானே, சரி ஒரு மாதிரி லிக்விடா இருக்கும்னு வைங்க, சீரம் மாதிரி உள்ளது. ஸோ இது வந்து என்னோட கொரியாலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கியிருக்கேன். அடுத்து இங்கே எல்லாமே காமிச்சாச்சு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் அங்கே வந்து பெட்டியாக அடுக்கி வச்சிருப்பாங்க. இது என்னன்னா, நமக்கு ஏதாவது உடம்புல பெயின் இருக்குன்னா இது பேட்ச் மாதிரி இருக்கும். அந்த இது பெயின் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து இதை வச்சு விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். அந்த ஹீட் வந்து நம்மளோட பெயினை வந்து ரிலீஃப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது எப்படி இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து அங்கே ரொம்ப பாப்புலரும் கூட போட்டுருவாங்க. ஸோ சில சமயம் நமக்கு இப்படி இருக்கு. ஓகே ஓகே, இந்த விக்ஸ் மனம் இருக்குல்ல, அது இன்னும் வருங்க. இந்த மாதிரி குட்டி பேட்ச் மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு உள்ள. மொத்தம் 156 பேட்ச் இருக்கு. ஸோ நம்ம வந்து பெயின் இருக்கிற இடத்துல எனக்கும் போட்டு விடுவியா? உனக்கு இருக்கு, ஏன்னா நெக் வலி. இது எனக்கு ஹீட் ஆகுதான்னு நான் பார்க்குறேன். இந்த பேட்ச் மாதிரி இருக்கிறத கரெக்டான பெயின் இருக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகி உங்களுக்கு இதாகும்னு போட்டுருக்காங்க. இதில் போட்டிருக்கு. ஸோ பார்க்கணும். ஓகே, இதுக்கு பேர் வந்து ரிஹோய் சுபோக்கோ. மாற்றி ரோஹி சுபோக்கோ. ஓகே, ஸோ அது நான் இந்த மாதிரி போகும்போது இந்த மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பார்த்தேன்னா வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா இது வந்து ரெவ்லானோட லிப் ஸ்க்ரப். சில்ட்ரன்ஸுக்கு அதான் பிரின்சஸ் ஃபோட்டோ போட்டுருக்கு. இதை வாங்கினேன். இது வந்து என்னன்னா ஸ்டிக் மாதிரி இருக்கு, லிப் ஸ்க்ரப். இப்போ வந்து எனக்கு வந்து லிப் வந்து இந்த நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி இருக்குன்னு வைங்களேன், இதை எடுத்துட்டு நல்லா ஒயிட் ஆகும் லிப்ஸ். ஸ்க்ரப் அப்ளை ஆயிடுச்சு. அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்ம லிப்ல உள்ள இது முந்தி அனுஷா வந்து லிப் ஸ்க்ரப் வந்து சேல்ஸ் பண்ணான்.
அப்ப எங்களுக்கு தருவா. ஆமா. இப்போ என்ன சாஃப்ட் ஆயிட்டு. இதுக்கப்புறம் நம்ம லிப் பாம் போட்டுக்கலாம். இந்த லிப் பாம் வந்து இந்த சீரம் மாதிரி இருக்கும். என்ன ஜூம் பண்ணிட்டு சீரம் மாதிரி. ஓகே. நல்ல நரிஷிங்காக இருக்கும். லிப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காமல் மாய்ஸ்ட் ஆகும் நம்ம லிப்ஸை. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கினேன். த லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த பர்ஃப்யூம் க்ளோயி. நல்ல சட்டிலான ஒரு சென்ட். ஸோ இதுதான் நான் வாங்கினது. க்ளோயி. ஓகே ஓகே. and the final product என்ன பிளர்ரா இருக்கு ஸ்கின். டக்குனு இது பண்ண வரும். இந்த பிளர்ரா இருக்கு. கட் பண்ணி அந்த சேனல் வந்துட்டா லிப் டிண்ட். இந்த கலர் ஓகே, நல்ல ஒரு டார்க் கலர். அழிச்சு பாரு போகாது. ஏன் டிண்டா? அங்கதானே போட்டுட்டு இருக்க. அழிச்சு பாரு பாப்போம். டிண்ட்னா அழியக்கூடாது. உனக்கு அழியும். உன் கையில் உள்ளது அழி. போகா பாப்போம். போகுதா? போகா. அப்போ இது டிண்டே இல்லை. ஆமா போகல. போகல. ஓ லைட்டா போட்டுட்டு போச்சுக்கணுமோ? ஆமா. நல்லா இருக்கா? உனக்கு அழகா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த ஜப்பான் ஷாப்பிங் ஹால் முடியுது. ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.